ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே நமக்கு ஒரு புது மாதத்தை கொடுத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே கரங்களை தட்டி துதிக்கலாமா? ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, ஒரு புது மாதத்துல கொண்டு வந்ததுக்காக நன்றி, ஒரு புது மகிழ்ச்சியை கொடுக்க போறதுக்காக நன்றி, ஒரு புது ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி. ஹalleluya. நோக்கி பார்த்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல புதிய மாதத்துல வந்திருக்கிறோம். புதிய அபிஷேகத்தை தாங்க, புது வல்லமை தாங்க, புது வரங்களை தாங்க, புது வல்லமை தாங்க ஆண்டவரே. போன வாதத்துல இருந்தது போல நாங்க இருக்காதபடிக்கு ஆண்டவரே, ஒரு புது அபிஷேகத்தினால, ஒரு புது எண்ணெயினால, ஒரு புது இன்கிரிமெண்ட்னால, ஒரு புது வாழ்க்கையில நடந்துங்க ஆண்டவரே. எல்லா துதிங்க துதிங்க. ஹalleluya ஹalleluya. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக செழிப்பை தாரும் தேவா, ஆனந்தம் செழிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாம் சொல்லலாம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சொல்லலாம். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பமானது முடிவு சம்பூர்ணமா, முடிவு சம்பூர்ணமா, குறைகள் நிறைவாகட்டு, எல்லா குறைகள் நிறைவாகட்டு, மகிழ்ச்சி செழிப்பாகட்டு, எல்லா மகிழ்ச்சி செழிப்பாகட்டு, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. எல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹalleluya. ஒரே புதிய மாதத்துல எங்களை நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி. இந்த ஜூலை மாதத்துல நாங்க பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்க மத்தியில நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. சகலத்தை உடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. நாட்கள் என்னவா இருக்காது, அப்படியே இருக்காது. ஹalleluya. யோசேப்பு பாருங்க, அந்த ராத்திரி சிறைச்சாலையில படுத்து இருக்கிறார். எதுக்காக? தவறான காரியத்துக்காக சிறைச்சாலையில படுத்து இருக்கிறார். ஆனா அதே அடுத்த ராத்திரி எங்க படுத்து இருக்கிறார்னா அரண்மனையில படுத்து இருக்கிறார். ஹalleluya. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் சிஸ்டர். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் மாத்தி ஒரே செகண்ட்ல ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அப்படினா இப்போ இருக்கிற சூழ்நிலையை
பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நம் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாத்துகிற தேவன், காலங்களை மாத்துகிற தேவன், கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்துகிற தேவன். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஜூலை மாதத்துல கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:13 வாசிங்க. Genesis chapter 41:13. Hallelujah. அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே பாருங்க, அவன் எனக்கு சொல்லின அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்பவும் என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொன்ன பிரகாரமே நடந்தது. திரும்ப ரிஸ்டோர். ஹல்லேலூயா. என்னதுன்னா ரிஸ்டோர். திரும்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாத்தி அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியை ரொம்ப அழகா படைச்சார். வானம் பூமி எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? நல்லபடியா படைச்சார். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா ஒரு காரியம் நடந்துச்சு பாருங்களேன். ஆதியாகமம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1. ஹல்லேலூயா. 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 1-2 வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. போதுங்கயா. இப்போ ஆண்டவர் முதலாவது என்ன படிச்சாரு? He created heaven and the earth. வானமும் பூமியை உண்டாக்கினாரு. அடுத்த 2வது வசனம் என்ன சொல்லுது? எப்படி ஒழுங்கின்மையா மாறிச்சு? இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லதா படிச்சிருக்கிறார். எல்லாமே நல்லதா படிச்சு, அப்ப இந்த 1வது வசனத்துக்கோ 2வது வசனத்துக்கோ ஏதோ காரியங்கள் நடந்திருக்குது. இப்போ முதலாவது ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லபடியா படிச்சிருக்கிறார். அப்போ 2வது வசனத்துக்கோ 1வது வசனத்துக்கு என்ன ஆச்சுன்னா, அப்பதான் பிசாசு கீழே விழுந்து இந்த பூமியை என்ன பண்ணனா ஒழுங்கின்மையா பண்றா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா ஒண்ணுமே அதை வந்து என்ன பண்ணிட்டனா, பூமியை ஒண்ணுமே இல்லாதபடிக்கு மாத்திட்டா. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் ஆதாமை ஏவாளை உண்டாக்கி திரும்பவும் இந்த பூமியை ஆண்டவர் கட்டினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்பு வந்து ஒரு தவறான காரியத்துல எதுல இருக்கிறார்னா சிறைச்சாலையில இருக்கிறார். எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையில இருக்கிறார். உங்களுக்கே தெரியும், யோசேப்பு போத்திபார் வீட்டுல வேலை செய்யறாரு. அந்த பெண்ணு வந்து தவறா யோசேப்பை சொல்லுனால இப்ப எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில இருக்கிறார். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தர் யோசேப்புக்கு என்ன கொடுத்திருந்தாரு? ஒரு தயவை கொடுத்தாரு, ஒரு ஃபேவரை கொடுத்திருந்தார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட இருந்து ஒரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த சிறைச்சாலையில வராங்க. ஒருத்தருடைய வேலை என்னன்னா, ராஜாக்கு என்ன பண்ணா பிரெட் கொடுக்கணும். இது மாதிரி பேக்கரி ஐட்டம் எல்லாம் ராஜாக்கு கொடுக்கணும். அடுத்தது ஒருத்தர் என்னன்னா திராட்சை ரசம் கொடுக்கணும். இப்போ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா தவறு பண்ணிருக்காங்க. அப்போ ராஜாக்கு யாருன்னு தெரியலனால இப்ப 2 பேரை என்ன பண்ணிட்டாருன்னா சிறைச்சாலையில போட்டுட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சில நேரத்துல நம்ம கூட என்ன பண்றோம்னா சில தவறான காரியத்துல மாட்டிக்கொண்டு என்ன பண்றாங்க? சிஸ்டருக்கு கஷ்டப்படுறோம் இல்லீங்களா? அப்ப பாருங்க, மனுஷன்கிட்ட போய் நம்முடைய உண்மையை சொல்ல முடியாது. மனுஷன்கிட்ட போயிட்டு நம்முடைய உண்மையை சொல்ல முடியாது. ஆனா பாருங்க, பரலோகத்துல ஒரு கர்த்தர் இருக்கிறார். பரலோகத்துல ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நியாயம் செய்து நீ பரிசுத்தமாய் உண்மையா இருந்தனா கர்த்தர் கட்டாயம் எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, யோசேப்போ இருக்கிறாரு, இந்த பிரெட் செய்யறவரும் இருக்கிறாரு, திராட்சை ரசம் கொடுக்கிறவரும் இருக்கிறார். இப்ப 2 பேருக்கு ஒரு தரிசனம் வருது. முதலாவது ஒரு தரிசனம் வருது பாருங்க. முதல் ட்ரீம் வாசிங்கள. ஆதியாகமம் 9 இருந்து வாசிங்க ஐயா. 40:9. அப்பொழுது பத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இல்லையா? 40:9 இல்லைங்களா? அப்பொழுது யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். ஒரு திராட்சை செடி இருக்கிறதை கண்டேன். வாசிங்க. அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதில் குலைகள் பழுத்து பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை
பார்வோனுடைய கையிலே கொடுத்து என்று தன் சொப்பனத்திலே சொன்னார். அதற்கு யோசேப்பு அந்த மூன்று கொடிகளும் 3 நாளைக்குள்ளே பார்வோனின் தலையை உயர்த்தி மறுபடியும் நிலையிலே நிறுத்துவார். முன்பு அவருக்கு பணம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தில் அவர் கையிலே கொடுப்பாய். ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹalleluya ஹalleluya. இப்ப பாருங்க சிஸ்டர், இப்போ வந்து அவர் தவறான காரியத்துல எங்க இருக்கிறார்னா சிறைச்சாலையில இருக்கிறார். இப்போ வந்து ராத்திரியில ஒரு கனவு கண்டார். என்ன கனவு கண்டார்னா, திரும்ப 3 திராட்சை செடி இருக்குது, 3 கொடிகள் இருக்குது. திரும்பவும் என்ன பண்றாரு, ராஜா கிட்ட கொடுக்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை கண்டாரு. ஹalleluya ஹalleluya. அப்போ இவருக்கு அந்த கனவு புரியல, என்னன்னு தெரியலனால இப்ப யோசேப்பு கிட்ட போய், ஐயா நான் இது மாதிரி ஒரு கனவு கண்ட, நான் தவறான சூழ்நிலையில இன்னைக்கு நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஜனங்க என்ன தவறா இந்த இடத்தை போட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒரு கனவை நான் கண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது யோசேப்பு சொல்றாரு, நீ 3 நாளைக்குள்ள திரும்பவும் கர்த்தர் உன்னை உயர்த்தி இருந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். ஹalleluya 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 ஹalleluya. அப்படின்னா பாருங்க சிஸ்டர், பரலோகத்துல ஒரு தேவன் இருக்கிறார். நீ எதெல்லாம் இழந்து போனியோ, எதெல்லாம் உன்னை விட்டு போனதோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில வீணா செலவழிச்சதோ, மனுஷன் வேணா உங்க வாழ்க்கையில மறந்துடலாம், ஆனா கர்த்தர் அதை பார்த்து திரும்பவும் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, அந்த ரிஸ்டோர் என்ற ஒரு வார்த்தை வருது. இங்கிலீஷ்ல வாசிங்க 40:13 வாசிங்க. 40:13 இங்கிலீஷ்ல வாசிங்க. Within 3 days lift up your head. Pharaoh will lift up your head and restore you. Hallelujah. அப்படினா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஜூலை மாதத்துல நீ எதெல்லாம் இழந்து உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கிறியோ, கர்த்தர் அதை திரும்ப கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya. பாருங்க சிஸ்டர், நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சம்பாரிச்சு நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் போய் இருக்குதோ, நியாயமுள்ள தேவன் திரும்பவும் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, நாங்க தமிழ்நாட்டுல போயிட்டு அடிக்கடிக்கு போய் ஜெபிப்போம். அங்க ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் 2 பசங்க 3 பசங்க, அவங்க பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க பையன் வந்து கொரோனா டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பையன் இறந்துட்ட மீது அது ஒரு பெரிய ஹalleluya கொரியன் சர்ச், ஏக்கர் கணக்கா இருக்குது, பெரிய சர்ச் அது. ஹalleluya. அப்போ அவர் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணார், ஐயா இந்த மாதிரி அக்கப்பக்கத்துல இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் இதை எடுக்கணும்னு என்ன பண்றாங்க, எங்களுக்கு பிளான் பண்ணின்னு இருக்கிறாங்க, இந்த சர்ச்சை வந்து எத்துறணும், எப்படியாவது எடுக்கணும், நாங்க 10 வருஷமா இந்த இடத்துல நாங்க கஷ்டப்படுறோம், என் பையனை நான் எழுந்திருக்கிற 10 வருஷமா அவங்க என்ன பண்ணலன்னா சேலரி கொடுக்கல. என்ன சிஸ்டர், அப்ப வேலை செய்யும் போது அவங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னன்னா 15 மாசம் உனக்கு என்ன பண்ற 15,000 ரூபாய் சேலரி கொடுக்குற, அப்புறமா நான் என்ன பண்றேன் இந்த கரண்ட் பில் கட்டுறேன், எல்லாத்தையும் கட்டுறேன்னு சொல்லிட்டு வேலையில போயிட்டு கொஞ்சமாவது தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த சேலரி கொடுத்துருக்கிறாங்க. அப்புறமா என்ன பண்ணல, அவங்களுக்கு கொடுக்கல. ஹalleluya. அப்ப நினைச்சு பாருங்க, 10 வருஷமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவரே கஷ்டப்பட்டு என்ன பண்ணி அந்த கரண்ட் பில் கட்டுறது, குடும்பத்தை நடத்துறது, அப்படி இருந்திருக்கிறார். இப்போ போன வருஷம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட வழக்காடினாங்க, இது மாதிரி இந்த சர்ச்சை, ஏன்னா அக்கப்பக்கத்துல இருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் என்ன ஆகுனா அந்த சர்ச்சை என்ன பண்ணா எப்படியாவது எடுத்துக்கணும், ஏன்னா இவ்வளவு பெரிய ஏக்கர் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, அதனால என்ன பண்ணலாம் எப்படியாவது எடுக்கணும்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை பிளான் பண்ணாங்க. அப்ப அந்த பாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஐயா இது மாதிரி வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணின்னு இருக்கிறாங்க, தயவு செய்து வந்து நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. சில ஊழியக்காரர், நான் சுரேஷ் பாஸ்டர், லாகத் பாஸ்டர்லாம் நாங்க என்ன பண்ணோம், அவரும் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங்ல போனோம், நாங்களும் போனோம். ஹalleluya. அப்ப பாருங்க, கர்த்தர் நியாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அப்ப அவங்க கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, ஐயா நான் 10 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல நான் வேலை செய்திருக்கிறேன், மாசம் 15,000 ரூபாய்னா எவ்வளோ லட்சங்கள் வருது, வேலை செய்யறதுக்கு முன்னால நீங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த வேலை விட்டா நாங்க சில சைட்டை கொடுப்போம், சில பணத்தை கொடுப்போம்னா, அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம், நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படியே இந்த சர்ச்சை விட்டு போயிடுங்க. இப்ப நினைச்சு பாருங்க, 10 வருஷம் இருக்கிறாங்க, திடீர்னு அவங்கள வெளியே அமிச்சா போக முடியுமா சிஸ்டர்? போக முடியுமா? அவங்க வீடு எடுக்கணும், அட்வான்ஸ் எடுக்கணும்,
பல காரியங்கள் செய்யணும். ஆனா நாங்க போய் அந்த இடத்துல போய் செபிச்சோம். அப்பா இந்த ஊழியக்காரர் கஷ்டப்பட்டு இருக்கிறார், இந்த இடத்துல இவ்வளோ அவங்க பையனை எழுந்திருக்கிறாரு, இது மாதிரி இந்த நேரத்துல ஆண்டவரே பிறர் வந்து இந்த ஆலயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால நீங்க நியாயம் செய்கிற தேவன், நீர் உண்மை உள்ள தேவன், நீர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவங்க கிட்ட பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா நாங்க முழங்கால் போட்டு ஆண்டவரே எங்ககிட்ட எதுவும் இல்லைனா கூட நீதி உள்ள தேவன் எங்ககிட்ட இருக்கிறபடியால் நீர் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறீர். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாத்தீங்கன்னா அன்னைக்கு 2 நாள் அந்த இடத்துல போய் ஜெபிச்சோம். ஃபர்ஸ்ட் மிராக்கிள் வந்து அவங்க என்ன பண்ணலனா வரவே இல்ல, அந்த இடத்தை கேட்கிறதுக்கு வரல. இரண்டாவது மிராக்கிள் என்னன்னா அந்த இடமே அவர் பேர்ல கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹalleluya ஹalleluya. என்ன மிராக்கிள்னா அந்த இடம் ஏக்கர் கணக்கான அந்த சர்ச் இடம் எல்லாம் இப்ப யார் மேல வந்திருக்குதுன்னா அந்த ஊழியக்காரர் மேல வந்திருக்குது. ஹalleluya. பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு நீங்க ஒளிச்சு உண்மையா இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு திரும்பி கொடுத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. இப்ப பாருங்க, நீதி செய்கிற தேவன் இப்ப ராஜா சொல்றதுக்கு முன்னாலே இங்க பாரு ஒரு தரிசனம் வருது. ராஜா சொல்றதுக்கு முன்னாலே கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டா, ஓ ஓ நீ மனுஷனே பானபாத்திரக்காரனே, நீ உண்மையா இருக்கிறபடியா இதோ நான் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறேன், நான் திரும்பவும் உன் வேலையை கொடுக்கிறேன், திரும்பவும் உன்னை கட்டுற. ஏன்னா நீ இந்த இடத்துல தவறா இந்த சிறைச்சாலையில் இருக்கிறபடியா இதோ நான் ஒரு கனவை கொடுத்து இது மூலியமா உன் வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை செய்றேன் என்று ராஜா சொல்றதுக்கு முன்னாலே கர்த்தர் அந்த ஆர்டரை என்ன பண்ணிட்டாரு, அந்த மனுஷனுக்கு போட்டுட்டார். ஹalleluya 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 ஹalleluya. இன்னைக்கு மனுஷன் உன் வாழ்க்கையில என்னென்ன வைத்திருக்கிறானோ அதுக்கு முன்னால கர்த்தர் ஒரு ஆர்டரை போடுறாரு. என்ன ஆர்டர்னா திரும்பவும் எல்லாம் நீ எழுந்து போனதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ சந்தோஷத்தை எழுந்திருக்கிறியா, சமாதானத்தை எழுந்திருக்கிறியா, பணத்தை எழுந்திருக்கிறியா, சொந்த பந்தத்தை எழுந்திருக்கிறியா, பல காரியங்கள் உன்னை விட்டு போயிருக்குதா, உண்மையா இருந்தோ சில காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்குதா. இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா மனுஷர்கள் உன்னை ஏமாத்தலாம், உலக காரியங்கள் உங்களை ஏமாத்தலாம், உங்க பாஸ் உங்களை ஏமாத்தலாம், உலக ஜனங்க உங்களை ஏமாத்தலாம். ஆனா நியாயம் செய்கிற தேவன் ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. பாருங்க, 3 நாள்ல நான் என்ன பண்ண போறேன், திரும்பவும் உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, வாக்கு கொடுத்தார். ஹalleluya. அதே 3 நாள் பிறகு பாத்தீங்கன்னா ராஜா அவரை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா அவரை வந்து திரும்பி பழைய இடத்துல கொண்டு போய் உயர்த்துகிறார். ஹalleluya. ஆனா உணர்த்துறோம் என்ன பண்ணிட்டு அவரோ ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த 3 நாளைக்குள்ள அவரோ என்ன பண்ணார், தற்கொலை பண்ணிக்கின்னு அப்படின்னா அவரை ஹேங் பண்ணிட்டாங்க. ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிஸ்டர், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் எழுந்து போனீங்களோ, எதெல்லாம் சில கோல்டுகளை நீங்க எழுந்து போயிருக்கலாம், சில வாகனத்தை நீங்க எழுந்து போயிருக்கலாம், சில சொந்த பந்தத்தை எழுந்து போயிருக்கலாம், சில வீட்டை எழுந்து போயிருக்கலாம், சில ஹெல்த்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஹீலிங் இருக்க வேண்டியதை எழுந்து போயிட்டு இன்னைக்கு சிக்னஸா உன் வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா நம்முடைய கர்த்தர் திரும்பவும் உன் வாழ்க்கையை கட்டி அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 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 ஏதோ உங்களை விட்டு போல சிஸ்டர், எதுவும் உங்களை விட்டு போல அழுந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு அழுந்து இருக்காதீங்க. ஐயோ என்னை வீடு விட்டு போயிடுச்சு, ஐயோ என்னை விட்டு கோல்டு போயிடுச்சு, என்னை விட்டு சொன்ன சில ஜனங்கள் என்னை விட்டு போயிட்டாங்களே, ஐயோ என்னை விட்டு சில காரியங்கள் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுந்து கொண்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா எழுந்து போனதை கர்த்தர் 2 மடங்கா கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவன் சிஸ்டர், நம் ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவன். நீ எதெல்லாம் இந்த வருஷத்துல பல வருஷமா உன் வாழ்க்கையில எழுந்து போயிருக்குதோ இன்னைக்கு நியாயம் செய்கிற தேவன் உனக்கு நியாயம் செய்ய போகிறார். நீதி செய்கிற தேவன் உனக்கு நீதி செய்ய போகிறார். ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்பா உனக்கு யுத்தம் செய்து எதெல்லாம் உனக்கு சொந்தமானதோ, எதெல்லாம் உனக்கு வர வேண்டியது கர்த்தர் திரும்ப கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God going to restore everything. சில நெகங்கள், சில கோல்டுகள் நீ வேணா அடமான எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அழுந்து கொண்டிருக்கலாம். ஐயோ இந்த கோல்டு எல்லாம் எனக்கு வச்சுட்டு இருக்கிறேனே, இப்ப என்கிட்ட பணம் இல்லையே, இதெல்லாம் மூட்டுக்கொள்ள என்னை எடுக்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அழுந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்றார் நீ திரும்பவும் எடுக்க போற, திரும்பவும் அதை எடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து
ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில லாஸ் ஆனது, எதெல்லாம் உங்களை விட்டு போனது, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லாமல் ஆனதோ, சைட்டுகள் போயிருக்கலாம், வீடுகள் போயிருக்கலாம், வாகனங்கள் போயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு போயிருக்கலாம், நீ நல்லா செபிச்சு இருந்திருக்கலாம், நல்ல அபிஷேகத்தை நிரம்பி இருந்திருக்கலாம், ஆவிக்குரிய வரங்கள்ல இருந்திருக்கலாம், ஆனா எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் சொல்லி ஒருவேளை நீங்க கண்ணீரோடு உட்கார்ந்து அந்த சிறைச்சாலையில அந்த மகன் அழுந்திருக்கிறது போல நீ ஒருவேளை அழுந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் வாழ்க்கையில எழுந்து போனதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு கூட பாருங்க சிஸ்டர், 13 வயசுல 17 வயசுல அவர் என்ன பண்றாரு, சொந்த பந்தத்தை விட்டு ஆண்டவர் குழியில போடுறாங்க யோசேப்பு. பாருங்க, அப்ப நினைச்சு பாருங்க, அந்த 13 வருஷமா அவர் கஷ்டப்படுறார், வேதனைப்படுறார். அந்த நேரத்துல உண்மையா இருக்கிறார். உண்மையா இருந்த அவரை எங்க போடுறாங்க சிஸ்டர், சிறைச்சாலையில போடுறாங்க. இப்ப அந்த சிறைச்சாலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஐயோ, என் வாழ்க்கையில இந்த வாலிப வயதுல என்னுடைய வாழ்க்கை எல்லாம் வீணா போயின்னு இருக்குது, நான் நல்லா என்னால சம்பாதிக்க முடியல, பரிசுத்தமா இருந்த உண்மையா இருந்த அதோடைய விளைவு என்ன சிறைச்சாலையில போட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு யோசேப்பு கண்ணீரோடு அழுந்திருக்கலாம். ஐயோ, என்னை விடுதலை ஆக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனோ வாட்டி யோசேப்பு அழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நீதி செய்கிற தேவன் பரலோகத்திலிருந்து எல்லாருடைய ஜெபத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்பு தரிசனத்தை சொல்லனால தான் எங்க போறாரு அவருங்க, யோசேப்பு ஒரு ட்ரீம் பார்க்கிறார். அந்த ட்ரீம் பார்த்ததுனால தான் அவங்க சகோதரர் குழியில போட்டாங்க. அந்த ட்ரீம் பார்த்ததுனால தான் அந்த பிரச்சனையே வந்தது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா, எந்த சூழ்நிலையில ஜனங்க உங்களை தள்ளினார்களோ அதே கனவை வச்சு அதே ட்ரீமை வச்சு கர்த்தர் யோசேப்பை தூக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே யோசேப்பு 2 வருஷத்துக்கு மேல அவர் சொல்றார், ஐயோ சிறைச்சாலையில யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கிறார், நான் இப்படிப்பட்ட தரிசனத்தை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், ராஜா நீ பார்த்த தரிசனத்தை கூட இந்த யோசேப்பு சொல்ல வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ராஜா கிட்ட கொண்டு போய் அவ்வளவு நாள் சிறைச்சாலையில இருந்ததை, அவ்வளவு நாள் வேதனைப்பட்டதை, அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதை கர்த்தர் என்ன பண்ணாரு, யோசேப்பை ராஜா பக்கத்துல உட்கார வச்சார். ஹல்லேலூயா. யார் பக்கத்துல உட்கார்ந்தார் சிஸ்டர் யோசேப்பு? யார் பக்கத்துல? பார்வோன் பக்கத்துல உட்கார்ந்த. அப்படின்னா யோசேப்பு எதெல்லாம் எழுந்து போனாரோ, எதெல்லாம் வீணா சிறைச்சாலையில போனதோ, எதெல்லாம் அவரை விட்டு போனதோ கர்த்தர் திரும்பவும் என்ன பண்ணாரு, யோசேப்பு வாழ்க்கையில கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவங்க திரும்பி அவங்க சகோதரர்கள் வந்தாங்க, சொந்தங்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்து யோசேப்பு எதெல்லாம் எழுந்து போனாரோ கர்த்தர் திரும்பவும் கொடுத்து கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை கூட உயர்த்த போறார் சிஸ்டர், படிப்புல உயர்த்த போறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்த போறார், ஃபைனான்ஸ்ல உயர்த்த போறார், எல்லா காரியத்துல உயர்த்த போகிறார். ஏன்னா நீதி செய்கிற தேவன், நீதி உள்ள தேவன் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ சிறைச்சாலையில, ஒருவேளை கடன் என்ற சிறைச்சாலையில போயிருக்கலாம், வியாதி என்ற சிறைச்சாலையில போயிருக்கலாம், சில பிரச்சனை என்ற சிறைச்சாலையில போய் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுல இருந்து எழுப்பி ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ கவலைப்படாதீங்க. எதெல்லாம் உங்களை விட்டு, ஐயோ என்னை விட்டு இவ்வளவு பணம் போயிடுச்சு, என்னை விட்டு இவ்வளவு ஜனங்க போயிட்டாங்களே, ஐயோ என்னை விட்டு இந்த வாகனம் போயிடுச்சு, என்னை விட்டு இந்த வீடு போயிடுச்சு, போனா போட்டு விடுங்க சிஸ்டர், போனா போட்டு விடுங்க பிரதர். கர்த்தர் அதை காட்டிலும் 2 மடங்கா கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்க எழுந்து போனீங்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ, எதெல்லாம் மனுஷர்கள் ஏமாத்தினார்களோ கர்த்தர் உனக்கு கொடுத்து திரும்பவும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் சிஸ்டர், நம்ம ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். இப்ப வேணா உன் வாழ்க்கை சோதனையில இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், துக்கத்துல இருக்கலாம். யோசேப்பை போல ஐயோ யா என்ன ஜனங்க இப்படி பண்ணிட்டாங்க, யா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் உண்மையா இருந்தேனே, நான் பரிசுத்தமா இருந்தேனே, கர்த்தருக்கு பயந்து இருந்தேனே, எல்லாத்தையும் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தேனே, யா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரே, இன்னைக்கு நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் திரும்பவும் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆண்டவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்த போகிறார். யோசேப்பு வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்தின
ஹalleluya. பிசினஸ் பண்ணி லாஸா இருக்கிறீங்களா? ஏதோ பண்ணி லாஸா போய் கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் மறக்காத தேவன், கர்த்தர் மறக்காத தேவன், கர்த்தர் மறக்காத தேவன். நீ எவ்வளவு லாஸா இருந்தாலும், எவ்வளவு உன்னை விட்டு போனாலும், எவ்வளவு பணங்கள் உன்னை விட்டு போனாலும், கர்த்தர் அதை திரும்ப ரெட்ட மடங்கா ஆண்டவர் உன் வாழ்க்கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எதின் பேர் விசுவாசிக்கிறேன், எதின் பேர் விசுவாசிக்கிறேன். கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க. எதெல்லாம் உங்களை விட்டு போனது கவலைப்படாதீங்க. சில நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம பணத்தை கொடுக்குறோம் இல்லைங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வீணா கொடுக்கிறோம், அதை கூட கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன், மாதந்தோறும் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா இது வீணான செலவுக்கு கொடுக்கிறாங்க. ஹalleluya. அந்த வியாதிக்கு சுகமாகணும்னு கொடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார், உங்க வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நல்லா ஜெபிங்க சிஸ்டர், நல்லா ஜெபிங்க பிரதர். உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்க சோதனையை விட்டு விடாதீங்க. இன்னைக்கு பிசாசி பல பிரச்சனையை கொடுத்து நீ எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில விழணும், எப்படியாவது நீ ஆண்டவருக்குள்ள இருக்க கூடாதுன்னு பல பிரச்சனைகள் உன்னை கொடுத்து கீழே விழணும்னு சொல்லிட்டு பல காரியங்கள் உனக்கு விரோதமா எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த நேரத்துல ஆண்டவருக்கு உண்மையா பரிசுத்தமா இருந்தினா கர்த்தர் எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. எதை குறித்து கவலைப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லவரா இருக்கு. எதெல்லாம் நீங்க எழுந்து போனீங்களோ ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, எழுந்து போகும்போது நான் ஈசாக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஈசாக்குடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் எழுந்து போனதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். எந்தெந்த இடத்துல போய் கிணறு நோன்றாரோ அந்த இடத்துல தோல்வி, எந்தெந்த இடத்துல போய் கிணறு நோன்றாரோ அந்த இடத்துல லாஸ், எந்தெந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு போய் அந்த கிணறு நோண்டணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் தோல்வி மேல தோல்வி மேல தோல்வி வந்து கொண்டே இருக்குது. ஆனா அவர் என்ன பண்ணல சிஸ்டர், அவர் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல. இன்னைக்கு நீங்க கூட விட்டு கொடுக்காதீங்க. ஓ ஜெபத்துக்கு பதில் வர்ற பிரதர், எவ்வளோ ஜெபிக்கிற அந்த பிரதர் அந்த மனுஷங்களுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு, ஆனாலும் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எவ்வளவு ஜெபிச்சாலும் அதுல ஒரு அற்புதம் நடக்க மாட்டேன்னு இருக்குதுன்னு ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எடுத்து வாசிங்களே ஆதியாகமம், ஆதியாகமம் 26 24 வாசிங்க. Genesis chapter 26-24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஹalleluya, ஹalleluya. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? பயப்படாதே. ஈசாக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன பண்றேன், நான் உன்னை என்ன பண்றேன் சிஸ்டர், God going to bless you. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. வியாதியை பார்த்து பயப்படாதீங்க சிஸ்டர். சில வியாதியை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறீரா? யெகோவா ராஃபா ஆண்டவர் உன்னை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாத. இங்கிலீஷ்ல யாரா வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. ஹalleluya. The Lord appeared unto him the same night and said, same night and said, I am the God of your father Abraham. Do not fear. Do not fear. For I am with you. I am with you. I will bless you. Bless. And multiply your descendants. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது பயப்படாத. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மூணாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு சிஸ்டர், என்ன பண்றாரா, ஆசீர்வதிக்கிறாரா. அப்படின்னா நீ எதெல்லாம் எழுந்து போனியோ, எதெல்லாம் உன்னை விட்டு போனதோ, எதெல்லாம் உன் கையை விட்டு போனதோ அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் என்று இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க சிஸ்டர், விசுவாசிங்க, விட்டு கொடுக்காதீங்க. சில காரியங்கள் உன்னை விட்டு போயிடுச்சு, சில காரியங்கள் அவ்வளவுதான், வேலை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, சில பொருட்கள் போயிடுச்சு, ஜனங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காதீங்க. ஆண்டவர் உனக்கு திரும்ப ஆசீர்வதித்து ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், do not fear, I am with you, I will bless you. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹalleluya.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் ரிஸ்டோர் பண்ண போறா சிஸ்டர், ரிஸ்டோர் பண்ண போறோம். திரும்பவும் வாழ்க்கையை கட்ட போறோம், திரும்பவும் ஆசீர்வதிக்க போறோம். ஒருவேளை நீ சொந்த வீட்டுல இருந்து, ஒருவேளை நீ இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கலாம், சில வாகனங்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம், சில ஜட்ஜ்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோவேல் எடுத்து வாசிக்கலாம். யோவேல் 2:25-26 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. யோவேல் 2:25-26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு blessing கொடுக்கிறாரா? எதெல்லாம் உங்களுக்கு வியாதி, பிரச்சனைகள், போராட்டம் இருக்குதோ திரும்பவும் ஆண்டவர் அளிக்கிறார். அடுத்தது வாசிங்க ஐயா. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ணதில்லையா? என்ன பண்ணுங்க சிஸ்டர்? இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க சிஸ்டர், வெட்கப்பட்டு போக மாட்டீங்க பிரதர். ஓ இந்த சூழ்நிலையில நான் வெட்கப்பட்டு போயிடுவேனா? இந்த சூழ்நிலையில நான் வெட்கப்பட்டு போயிடுவேனா? இந்த பிரச்சனையில நான் வெட்கப்பட்டு போயிடுவேனா? இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற வெட்கப்பட்டு போயிடுவேனா? பல காரியத்துல நான் வெட்கப்பட்டு போயிடுவேனா என்று சொல்லி இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை வெட்கப்படும்படி அழைக்கவில்லை. உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கா ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நாட்கள் சீக்கிரமா வரப்போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God going to restore everything. கர்த்தர் ரிஸ்டோர் பண்ண போறார், உங்க வாழ்க்கையில ரிஸ்டோர் பண்ண போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். இந்த மனுஷனுக்கு எப்படி ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணாருன்னு நம்ம ஜெபிக்க போறோம். மார்க் 8:22 இருந்து வாசிங்கயா. மார்க் chapter 8:22 ல வாசிங்க. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களிலே கைகளை வைத்து, பாருங்க, மறுபடியும் அகைன் அவர் கண்களை கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல பாருங்க, இந்த சொஸ்தமானதுன்னு இருக்குது. இங்கிலீஷ்ல வாசிங்க யாராவது. 25 வாசிங்க. After that he put his hand again upon his eyes and made him look up, and he was restored. பாத்தீங்களா? அப்படினா ஏற்கனவே அவருக்கு என்ன இருந்திருக்குது சிஸ்டர்? என்ன இருந்திருக்குது? கண்ணு இருந்திருக்குது. முதலாவது வாட்டி சரியா பார்க்கல, இரண்டாவது வாட்டி ஆண்டவர் தொட்டவருங்க ஆண்டவர் திரும்ப அந்த கண்ணை கொடுத்து அவர் நல்லபடியா பார்க்கும்படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினா ஒரு வாட்டி அற்புதம் நடக்கலனா இரண்டாவது வாட்டி அற்புதம் நடக்காதுன்னு இல்ல. கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு ரிஸ்டோர் பண்ணி ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், he was restored and saw every man clearly. அப்படினா பல வருஷமா அந்த கண்ணு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போயிருக்கும், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல அந்த கண்ணு போயிருக்கும். பல வருஷமா டாக்டர் கிட்ட போயிருப்பாரு. டாக்டர் சொல்லிருப்பாரு, இல்ல இந்த கண்ணை முன்னால நீ பார்க்க முடியாது. அவர் கேள்விப்படுறாரு, இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு அவர் போகிறாரு. பரவாயில்ல, எனக்கு கண்ணு இல்லனா கூட பரவாயில்ல, என்னுடைய தேவன் கண்ணை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியேட்டிவ் மிராக்கிள் நீங்க என்ன பண்ணுங்க சிஸ்டர், இந்த மாதத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்க சரீரத்துல இருந்து சில பார்ட்ஸை எடுத்துட்டு இருக்காங்க, சில பார்ட்ஸை எடுத்துட்டு இது இனிமேல் இது சரீரத்துல இருக்காதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்றாங்களா, பரவாயில்ல, டாக்டர் எடுத்தாலும் நம் ஆண்டவர் அதை கிரியேட் பண்ணி ஆண்டவர் புதுசா கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. புது ஸ்கின்ன கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புது ஆர்கன்ஸ் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். புது கண்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உன் கண்ணு சரியா தெரியல, பிளர்ரா இருக்குதா, நீ கவலைப்படாத. ஆண்டவர் அதை ஆபரேஷன் பண்ணி புது கண்ணை கொடுக்கிற தேவன் அல்ல. ஒரு புது கண்ணை ஆண்டவர் கொடுத்து பிராண்ட் நியூவா உன் கண்ணை மாத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட மிராக்கிள் எதிர்பாருங்க சிஸ்டர். பாருங்க, அந்த 2 கண்ணும் ரிஸ்டோர் பண்ணார், திரும்ப கண்ணை கொடுத்தார். ஹalleluya. உன் வாழ்க்கையில சில ஆர்கன்ஸ் ஆண்டவர் புதுசா கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சில காரியங்களை ஆண்டவர் புதுசா கொடுத்து உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம ஆண்டவரால கூடுமா கூடாதா சிஸ்டர்? வேதம் சொல்கிறது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. அப்படின்னா உன் வாழ்க்கையில உன் கண்ணை புதுசா கொடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். உன் எலும்பை ஆண்டவர் புதுசா மாத்துறது லேசான காரியம். உன் சரீரத்துல சில காரியங்களை ஆண்டவர் அற்புதமா மாத்துறது ஆண்டவருக்கு லேசான காரியமா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட கிரியேட்டிவ் மிராக்கிளை நீங்க எதிர்பாருங்க சிஸ்டர். இப்படிப்பட்ட மிராக்கிளை நீங்க எதிர்பாருங்க பிரதர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு முதலாவது விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு புது கண்ணை கொடுப்பார், புது வாழ்க்கையை கொடுப்பார், புது ஆசீர்வாதத்தை கொடுப்பார், புது காரியங்களை எனக்கு வாழ்க்கையை செய்வார் என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் கட்டாய செய்வார் சிஸ்டர். இன்னைக்கு God going to restore everything in your life. பாருங்க, நம்ம சரீரத்தை கூட நல்லபடியா ஆண்டவர் படிச்சிருக்கிறார். நல்லா தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா சுகமா ஆசீர்வாதமா இருக்கணும்னு படிச்சிருக்கிறார். ஆனா சில வியாதிகள், சில பலவீனங்கள் உங்களை வந்து தாக்கி கொண்டு நீ என்ன பண்ணக்கூடாது, நார்மல் நிலையில இருக்க கூடாதுன்னு பல காரியங்கள் உங்களை சரீரத்துல ஆய்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் திரும்பவும் நல்லபடியா உன் சரீரத்துல ஆண்டவர் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். Hallelujah, hallelujah. God going to restore whatever you are lost in your life. God going to restore every health in your life. Hallelujah. God going to restore whatever you are lost and given money to some others. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் சில மிராக்கிளை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் திரும்பவும் உன்னை கட்ட போறேன், திரும்பவும் எழுப்ப போறேன், திரும்பவும் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிறேன் என்று இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. எல்லா கண்களை மூடி அப்படியே செபிக்கலாம்.